அனைவருக்கும் வணக்கம். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு என்ற புத்தகத்தை நாம் ஜான்வரி 24 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நம்ம இன்று வெளியிடுகின்றோம். அந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த புத்தகம் எந்த பர்ஸ்பெக்டிவில் எடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த புக்கானது ஃபஸ்ட்டு அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கியிருக்கும். ஸோ அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இந்த புக்கை கவர் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது இந்த புக்கில்ன்றதை முதல்ல பார்க்கலாம். இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபியும் ப்ளஸ் என்விரான்மெண்ட் ரெண்டு சேர்ந்து மொத்தம் 15 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இதுதான் அதுக்கான சிலபஸ். இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது பர்டிகுலராக ஜியாகிரஃபிக்கு மட்டும் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும்னா 8 கொஸ்டின்ஸ் கொஸ்டினாக வர்றதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது இப்போது. ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும். அப்போ இது எதை படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமானு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழும். முதல்ல ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் ஜியாகிரஃபி அதாவது ஜென்ரல் ஜியாகிரஃபி இருக்கும். அது ஜியாகிரஃபி ப்ளஸ் இந்தியன் ஜியாகிரஃபி கலந்துருக்கும், தமிழ்நாடு ஜியாகிரஃபியும் கலந்துருக்கும். ஸோ 3 இருந்த விஷயத்தை 2 எடுத்துட்டாங்க. ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியான்ற கான்செப்ட் அதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஜென்ரல் ஜியாகிரஃபி இந்த சோலார் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அவங்க தமிழ்நாடு ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு இங்கே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்கூல் புக்கில் முதல்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, முதல்ல எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம். ரைட், எஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கு. இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபி செக்ஷனில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் தமிழ்நாடு ஜியாகிரஃபி கவர் பண்ணுது. ஒன்று இதில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது கவர் பண்ணுதா? எஸ், கவர் பண்ணுது. ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த சிலபஸ் கவர் பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்போ இருக்கிற ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது மட்டும் கவர் பண்ணுது. மற்ற எந்த ஜியாகிரஃபி புக்கில் அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் குரூப் 2A மெயின்ஸில் வரக்கூடிய சிலபஸை பேசிக்காக கவர் பண்ணுது. ஸோ அப்போ இது மட்டும் படித்தா போதுமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது இது. தென் வேறு என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இது 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அதாவது சோஷியல் சயின்ஸில் வரக்கூடிய எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு சாப்டர் வருது. இது இப்போ இருக்கிற குரூப் 2A மெயின்ஸில் வரக்கூடிய ஜியாகிரஃபி சிலபஸ்க்கான கண்டென்ட் கொடுக்குது. ஓகே, இப்போது 2 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது +1 எக்கனாமி புக், இந்தியன் எக்கனாமி புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் வரக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 மட்டும், அதாவது இந்த தமிழ்நாடு எக்கனாமியில் வரக்கூடிய சில பகுதிகள், அது எல்லாம் இல்லை, அதில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய கண்டென்ட்டில் சில பகுதி அந்த சாப்டர் மட்டும் தான் அந்த தமிழ்நாடு எக்கனாமியில் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரிலேட்டடாக வரக்கூடிய கண்டென்ட் கவர் ஆகுது. ரைட், இதை தவிர்த்துட்டு +1 வேளாண் அறிவியல். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அந்த புக்கு இருக்கும். இந்த புக்கில் 3 சாப்டர் கவர் பண்ணுது. அது என்னென்ன கவர் பண்ணுதுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலை சாப்டர் 2. ஓகேங்களா? சாப்டர் 3 பாருங்கள், தமிழ்நாட்டின் மண்வளம் இதுவும் கவர் பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் கவர் சொல்லக்கூடிய இந்த நீர் நிர்வாகம் சாப்டர் 8. அப்போ 3 தான், சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 8. இது 3 பாடங்களும் வேளாண் அறிவியல் இருக்க பிறகு தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அந்த புக்கு இருக்கும். இது தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் இப்போ இருக்கிற குரூப் 2 மெயின்ஸுக்கான ஜியாகிரஃபியில் வரக்கூடிய கண்டென்ட் கவர் பண்ணுது. ரைட், ஸோ இப்போ இருக்கிற SCRT புக்ஸ் சொல்லக்கூடிய இந்த சமச்சூர் புக்ஸில் இந்த புக்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்ன அந்த சாப்டர் புக்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சாப்டர் மட்டும் தான் கவர் பண்ணுது. அது மட்டும் படித்தா போதுமானு கேட்டிங்கன்னா அது பேசிக்காக கவர் பண்ணுது. என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது சிலபஸ் இதுதான். இப்போ நம்ம இந்த 4 புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற எல்லா சாப்டரும் பேசிக்காக கவர் பண்ணியிருக்கு. பட் இது ஒரு VO எக்ஸாமுக்கு போதுமானது, ஒரு குரூப் 4 லெவல் எக்ஸாமுக்கான போதுமானது. இது இந்த ஸ்கூல் புக்கில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 4 ஆக்சுவலி பார்த்தோன்னா இதில் என்ன சொல்கிறதுனா இந்த 4 சாப்டர்ஸ் இது சில பர்டிகுலராக சில சாப்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இது மட்டும் படித்தா ஒரு SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போதும். அது மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன எக்ஸாமுக்கு நம்ம இந்த புக்கு உருவாக்கியிருக்கோம், ஒரு குரூப் 2Aக்கு உருவாக்கியிருக்கோம்.
அப்போ ஒரு குரூப் 2A ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒருத்தர் படிக்கும்போது இந்த சாப்டர்ஸ் ஒருத்தர் வந்து படிக்கிறாருன்னா அது பேசிக்காக கவர் பண்ணும். கொஸ்டின்ஸ் வந்து வராமல் போகும். அதிலேருந்து அவர் படிக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, நம்ம சொல்கிறோம் அந்த ஸ்கூல் புக்கில் படித்தது. ஓகேங்களா? ஸோ இதில் சில இஷ்யூஸ் இருக்கிறதால அப்போது ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ். குரூப் 2A அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ காம்படிஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக வந்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் அவங்க ஜென்ரலாக கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக் விட்டு வெளியிலும் வரும் பாதி இதில். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த புக் வந்து உருவாக்கியிருக்கோங்க. ரைட். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து ஜாகிரஃபியோட சிலபஸ் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஜாகிரஃபி எடுத்து பார்க்கும்பொழுது இதிலேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் இதில் ஓகேங்களா, இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வந்து கவர் ஆகுது. இதில் இந்த ஜாகிரஃபி ப்ளஸ் என்விரான்மெண்ட்டில் ப்ளஸ் இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அது ஜாகிரஃபிக்கும் பொருந்தும். இந்த லாஸ்ட்டில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஜாகிரஃபியோட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் வந்து பொருந்தும். அது மட்டும் ஓகேங்களா? ஸோ அப்போது நாம் ஸ்டாட்டிக் பார்ட்டை படிக்கணும், ஸ்கூல் புக்கை படிக்கணும், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோர்ஸை படிக்கணும் ஜாகிரஃபிக்கு. ப்ளஸ் அது கரண்ட் அஃபேர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் பர்டிகுலர் கான்செப்ட் ஆஃப் த ஜாகிரஃபி. இப்போ நம்ம அதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த புக் வந்து உருவாக்கியிருக்கோம். ரைட். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அப்டேட்டடான இந்த குரூப் 2A சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் எடுத்திருக்கோம் அதில். ரைட். இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் கண்டென்ட், அதாவது ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன்ஸ் கிடையாது. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கண்டென்ட். அதாவது மொத்தம் இதில் 12 சாப்டர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 12 சாப்டர்ஸில் முதல் வரக்கூடிய 11 சாப்டர்ஸ் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஸ்டாட்டிக் பார்ட்டாக கன்வென்ஷனல் பார்ட்டாக என்னென்ன இருக்கும் அது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ப்ளஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சிலபஸை டீகோட் பண்ணி இந்த புக்கில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லை. ரைட். ஸோ அதே போல் லாஸ்ட் சாப்டர், இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டர் ஃபைனல் சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 அது வந்து SCERTயோட கீஸ்ட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா 4 சில புக்ஸ் நம்ம சொன்னோம். இப்போ சமச்சீர் புக் சொன்னோம் இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ், +1 இந்தியன் எக்கனாமி, +1 வேளாண் அறிவியல். இந்த புத்தகத்துகளில் இருக்கக்கூடிய தேவைப்படும் கண்டென்ட்டை எடுத்து கிஸ்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? சுருக்கப்பட்ட ஒரு ரிவிஷன் பர்பஸில் கொடுத்துருக்கோம் அதை. ரைட். இதுதான் வந்து இந்த புக்கோட நேச்சர். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த புக்கானது முதல்ல வரக்கூடிய 11 சாப்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சிலபஸை டீகோட் பண்ணி இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்கான அப்ஜெக்டிவ் டைப்பில் வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன தேவைப்படுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். சாப்டர் 12 மட்டும் SSLC ஸ்டாண்டர்ட் அல்லது ஹையர் என்ன சொல்கிறேன்னா ஒரு +1 +2 ஸ்டாண்டர்ட் அந்த பேசிஸில் இருக்கும் அது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து SCERT மட்டும் எடுத்துரும் கிஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த புக்கோட நேச்சர். ரைட். இப்போது இந்த புக்கோட முதல் சாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக சிலபஸ் வந்து டீகோட் பண்ணிருப்போம். அதில் பேசிக்கான விஷயங்கள் இதில் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் கண்டென்ட், அதாவது ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணல. இதில் நாங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணோம். சில யூனிவர்சிட்டி ஆத்தர்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி இதில் கொடுத்துருப்போம் அதில். ரைட். இப்போ பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் தமிழ்நாடு, என்ன சொல்கிறேன், டெமோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? அதுபோல் எல்லாம் இந்த மவுண்டன்ஸ், அந்த ஹில்ஸ் எல்லாம் 1 by 1 அடுத்து இந்த புக்கில் வரும். இந்த இடத்துல வரும். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ். இந்த ஸ்கூல் புக்கில் பொறுத்தவரை ஐலாண்ட்ஸ் பற்றி இருக்காது, வேறு எந்த சோர்ஸ்லையும் எங்கேயுமே ஆன்லைன்லையும் கிடைக்கல அது. ஸோ இது நம்ம வந்து இப்படி கிடைக்காத எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள் எவ்வளோ ஐலாண்ட் இருக்குது பாருங்கள், 1 by 1 கொடுத்துரும் பாருங்கள். இந்த டூட்டுக்குரியன் குரூப்ஸ். ஓகேங்களா? அதுக்கே என்னென்ன வருதோ அதுமாரி கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வேம்பார் குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே மண்டபம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன ஐலாண்டு வருது. ஸோ இப்படி 1 by 1 அந்த புக்கை வந்து கவர் பண்ணோம். தென் சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் என்ன பார்க்குறதுனா பேசிக்கான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருப்போம். தென் ரொம்ப முக்கியமானது இதில் இந்த கோப்பன் கிளைமேட். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் கொடுத்துருப்போம். அதில் தென் வந்து இதில் அடுத்து சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் அதே தான், என்னென்ன சாயிலோட வெரைட்டிஸ் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். அதில் சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இந்த புக்கில் இருக்கக்கூடிய முதல் ஒரு முக்கியமான ஒரு 3 சாப்டர் அப்படின்னா இதில் வந்து இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டில் சொல்லக்கூடிய இந்த சாப்டர் வந்து முக்கியமான ஒரு சாப்டர் இருக்கும். அதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதில்
தென் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க்ஸ் ரிலேட்டடான கூடிய கண்டென்ட் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ், அதுக்கு மற்றபடி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அது கொடுத்துருப்போம். எலிஃபென்ட் ரிசர்வ், அதில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் டெவலப்மெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதே போல் இதில் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குங்களா அதுவும் கொடுத்துருப்போம். இந்த பேர்ட் சான்ச்சுரிஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இதில் கொடுத்துருப்போம். சென்சஸ் அதெல்லாம் கொடுத்துருப்போம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 பாருங்கள், லைஃப் ஸ்டாக் ஓகேங்களா தமிழ்நாடு. இதில் வரக்கூடிய இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட், லைஃப் ஸ்டாக் சென்சஸ், அந்த ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வேறு எதாவது இருந்தது அதில் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மாதிரி வந்து விஷயங்கள் அதில் இந்த கவர் ஆகுது. இதில் அதே போல் இதில் வரக்கூடிய மற்ற ஆவின் டைரி, இந்த ஆவினோட அந்த இந்த என்ன சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பேசிக் டெவலப்மெண்ட் இதில் இந்த சொசைட்டி, மில்க் சொசைட்டியோட விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகியிருக்கும் இந்த இதில். அடுத்தது அந்த பேசிக் இது என்ன சொல்கிறதுனா இதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ் கூட தமிழ்நாட்டிலேருந்து இருந்தவங்க. இப்போ எல்லாருக்கும் வர்கீஸ் குரியன் தெரியும், பட் பரமசிவன் எத்தனை பேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். தமிழ்நாட்டில் இந்த ஆவின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மில்க் ப்ரொடக்ஷன்ஸில் அவரோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அவரோட ரோல் என்ன, அதே போல் மற்ற டீட்டெயில்ஸ் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டில் வேறு என்ன ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க எல்லாம் கொடுத்துருப்போம். அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு சாப்டர்ஸில் இது ஒரு முக்கியமான சாப்டர். அது ஃபிஷ்ஷிங் இன் தமிழ்நாடு. இதில் ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே என்ன சொல்கிறதுனா இந்த இன்லேண்ட் ஃபிஷரி ஓகேங்களா, அது இந்த பேக்கிஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுமாதிரி வேறு என்ன இருக்குது, லகூன் அது மாதிரி விஷயங்கள், ரிசர்வாயர்ஸ், ரிவர், எங்கெங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்துலையும், லேக், பாண்ட்ஸ், இது மாதிரி 1 by 1 போவோம். மெரின் ஃபிஷரிஸ் இப்படி போகும். இதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அதில் தென் வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ், சிஎம்ஸோட தமிழ்நாடு சிஎம்மோட 10 அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் இந்த ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அது ரிலேட்டடாக கான்டென்ட், அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்கீம்ஸ், ஆப், அதே போல் இதில் இருக்கக்கூடிய வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தாவே தெரியும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து பொறுமையாக அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா, என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக சொன்னது ரைட். அதுமாதிரி நேட்டிவ் ஃபிஷ் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்போம். அதில் அதாவது என்னென்னா இந்த ஃபிஷ்ஷிங் சிஸ்டத்தை வந்து 3ஆக குறிச்சிருப்போம். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், சேலின் அதாவது மெரின் அது ஒன்று, தென் வந்து இப்படி வந்து 3ஆக வந்து கொடுத்துருப்போம் அதில் ஓகேங்களா. ஸோ அது இரிகேஷன் தமிழ்நாடு இந்த மாதிரியான விஷயங்களை இதில் கரண்ட்டி அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இங்கே ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அவுடேட்டடாக இருக்கும் கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ ஓகேங்களா, இது அப்டேட்டான கண்டென்ட் ரீசெண்ட் என்னென்ன இதில் இந்த ஃபீல்டில் வந்து என்னென்ன அந்த டேட்டாஸ் இருக்கோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அதில். ஸோ அடுத்து மினரல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமாக, இது நிறைய டீட்டெயில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் அதில். அதே போல் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் என்னென்ன மினரல்ஸ் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பவர்ஸ் ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு இதுவும் அதே தான். இதில் வந்து இதில் என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கோல் அண்டு பெட்ரோலியம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம வந்து இதில் இந்த புக்கில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் இந்த கோல் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அது ரிலேட்டடாக என்னென்ன ரிசோர்ஸஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருதுன்னு, பெட்ரோலியம் சம்மந்தமாக அதையும் கொடுத்துருப்போம். அதில் அடுத்தது இது ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பொறுத்து எப்படி இங்கே எவால்வ் ஆகி வந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்லியிருப்போம். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ வந்து ஃபெமிலியராக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். பர்டிகுலராக சொல்கிறதுனா ரீசெண்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியில் நடந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு எல்லாமே தமிழ்நாடு தான். அதில் நம்ம வந்து இங்கே இந்த புக்கு கொடுத்துருப்போம். அதில் ஓகேங்களா எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 11 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு சாப்டர். அது இதுலேயும் அதே தான். ரோடு, ரயில் நெட்வொர்க், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ்ன்னு சொல்லிட்டு 4ஆக பிரித்து வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தா தெரிஞ்சு இதில் கொடுத்துருப்போம் கண்டென்ட் விஷயங்கள். அடுத்தது ஃபைனல் சாப்டர் தான் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, எஸ்சிஆர்டி. இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் ஸ்கூல் புக்லேருந்து நம்ம வந்து கண்டென்ட் எடுத்துருப்போம் எக்ஸ்க்ளூசிவாக. அது மட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தா 11 சாப்டரும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது பட் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒன்லி ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும்தான் கொடுத்துருப்போம். அதுவும் எஸ்சிஆர்டி, அதாவது எஸ்சிஆர்டி சொல்லக்கூடிய தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ்லேருந்து தான் கொடுத்துருப்போம் இதில் ரைட். இது வந்து இந்த சிலபஸ் படி என்னென்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பேசிக்கான கண்டென்ட்டு ரிவிஷன் பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். இது ஃபைனல் சாப்டராக கொடுத்துருப்போம். இது மட்டும்தான் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரைட். ஸோ இப்போ வந்து தென் வந்து இது வரைக்கும் பார்த்த இந்த இண்டெக்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நம்ம அதோட டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதில் பிடிஎஃப் நீங்கள் இதற்கு பின்னால் நம்ம இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்கோம் பிடிஎஃப். அதாவது என்னென்னா மொத்தம் 12 சாப்டர் சொன்னேன் தெரியுங்களா, அந்த 12 சாப்டர்ஸ், அதாவது இந்த 12 சாப்டர்ஸோட ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஒரு பிடிஎஃபாக வந்து எடுத்து அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, அதை நீங்கள் அதை பார்த்துங்க. ரைட், இது வந்து அதனால தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அது டேட்டாஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதில் ரீசெண்ட் டேட்டாஸ். ஓகேங்களா, ரீசெண்ட் டேட்டாஸாக கொடுத்துருப்போம் எல்லாம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் அதில். ஸோ இது ஃபிஷிங் இன் தமிழ்நாடு, இது எப்படி வந்து எந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குதுல அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்போம் அதில். ஸோ உள்ள டீட்டெயில்ஸாக பேசிக் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்லேயே கொடுத்துருப்போம் இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபிஷிங்கிற கான்செப்டை முதல்ல வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கணும், தென் அதில் தமிழ்நாட்டில் என்ன டெவலப்மெண்ட், இப்படி தான் போவோம் எல்லா சப்ஜெக்டும் இதில். ரைட், டிரான்ஸ்போர்ட்லேயும் அதே தான். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டெவலப்மெண்ட், ரீசெண்ட் டேட்டாஸ். ஓகேங்களா, அந்த டயக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து சில இடங்களில் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்போம், மேப் இருக்கும் சில இடங்களில், ஸ்டாட்டக்ஸ் இந்த ரீசெண்டாக வந்துக்கூடிய அந்த டேட்டாஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட், இதுதான் வந்து இந்த மாதிரியான தான் புக்ஸோட தன்மை இருக்கும். ஒரு புக்கோட சைஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் புக்கோட சைஸ் எப்படி இருக்கும், சமச்சீர் ஸ்கூல் புக்கோட சைஸ் இருக்கும், அந்த பேட்டர்னில் இருக்கும் புக்கோட சைஸ் வந்து நம்மளுக்கு இதில். ரைட், இதுதான் வந்து விஷயம். ரைட், இந்த புக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து குரூப் 2A மெயின்ஸுக்காக அந்த புக்கு வந்து அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறதுனா டிகிரி ஸ்டாண்டர்டில் அந்த புக்கை நம்ம வந்து கொடுத்துருப்போம்னு சொல்லிருப்போம். நம்ம மீண்டதை கொடுத்துருந்த அதே இந்த புக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸோக்கு அந்த தேர்வுக்கு மட்டும் பயன்படுவதோட குரூப் 2 மெயின்ஸ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் பயன்படும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியன் ஜியாகிரஃபியோடு சேர்ந்து வந்து வருது இது. ஓகேங்களா, அதில் தமிழ்நாடு ரெஃபரன்ஸுக்கு நம்ம இந்த புக்கை பயன்படுத்திக்கலாம். அதே போல் குரூப் 1 மெயின்ஸுக்கும் ஜியாகிரஃபி இருக்குது, தமிழ்நாடு கண்டென்ட்டாக அங்கே இருக்குதுல்ல. ஸோ அதுக்கும் இந்த புக்கு வந்து பயன்படும். ஸோ நம்மளுக்கு வந்து 3 வகையான தேர்வுக்கு இந்த புத்தகமானது கண்டிப்பாக வந்து பயன் தரும் இது. ரைட், இந்த சாம்பிள் பேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம சொன்ன என்னென்ன சாம்பிள் பேஜஸ் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்றதை நான் சொல்லிடுறதால இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா, அது ஒன்று. அதே போல் ஒவ்வொரு சாப்டர்ஸோட முதல் பக்கம் மட்டும் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸ் தேவைப்படுறவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ராக்குக்கான அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து இந்த பிடிஎஃப் அண்ட் அந்த 2 பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதில். ரைட், அடுத்தது இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா அதில் 202 பக்கங்கள் இருக்குது. இது வந்து நன்கு என்ன சொல்கிறதுனா இதில் ஒரு குவாலிட்டியான பேப்பரில் வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அதில். ஸோ அதில் வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அதில். பட் இனாகுரல் ஆஃபர், அது இனாகுரல் ஆஃபர்னால் அதனோட டைம் என்னன்னு சொல்லிடுறேன். இனாகுரல் ஆஃபர்ன்றது என்னன்னா இந்த புக்கான அஃபிஷியலாக அதாவது இன்று வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி வரைக்கும் இருக்கும், இன்று மாலை வரைக்கும் இருக்கும். உத்தேசமாக ஒரு 6 மணி வரைக்கும் அதோட இனாகுரல் ஆஃபருக்கான அந்த டைம் பீரியடை கொடுத்துருக்குறோம். அது இனாகுரல் ஆஃபர் படி 450 அதாவது 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த புக்கை வந்து புக்கு ரிலீஸ் ஆகிற அந்த டைம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் புக்கை வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அதில். அதாவது இன்று ஜனவரி 24 அன்னைக்கு இந்த புக்கு வந்து உத்தேசமாக ஒரு 6 மணி வரைக்கும் அதனோட இனாகுரல் ஆஃபர் படி அந்த 20% டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்கும். தென் அது எம்ஆர்பியில் மட்டும்தான் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு தகவலுக்காக சொல்கிறாங்க. ரைட், இந்த புக்கை எப்படி வந்து பெறுவதற்குன்னா வழி வகைகள் என்னன்னு சொல்லிடுறேன் நான். இந்த புக்கை வந்து பெறுவதற்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் வந்து எந்த வகையில் பே பண்ணணும், எந்த வகையில் பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த புத்தகம் வந்து இப்போதைக்கு சூழ்நிலை நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இது எங்கள் மூலமாக டைரெக்டாக ஆன்லைன் மூலமாக தான் வாங்கிக்கலாம் அதை. ஸோ இது வந்து என்னென்னா யூபிஐ ஐடி, ஜிபே, பேங்க் அக்கௌண்ட், இந்த 3ல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கட்டணம் செலுத்தி புக்கை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டீட்டெயில்ஸ் பேமெண்ட் மோடுக்கான டீட்டெயில்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட், இது வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது புக்கு நீங்கள் வாங்குறதுக்கு. முதல்ல வந்து நீங்கள் வந்து எந்த புக்கு வாங்க போகிறீங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட புக்குக்கான இப்போ வந்து ஜியாகிரஃபி புக் தேவைப்படுதுன்னா அதுக்கான இனாகுரல் ஆஃபர் படி இன்றைக்கி 450 அது வரைக்கும் உங்களுக்கு அவையில் இருக்கும். உங்களுக்கு அதை பே பண்ணிவிட்டு அந்த மேற்கொண்ட ஏதாவது ஒரு 3 வகையில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி பே பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்.
இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் தெரியும். அது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்டை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். வேறு வாட்ஸ்அப் நம்பருக்கு எதுவும் அனுப்பக்கூடாது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் அதையும் கொடுத்துருக்கேன், அதுக்கு எதுவும் அனுப்பக்கூடாது. இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த புக்கை வந்து நீங்கள் பெறுவதற்கான ப்ரொசீஜர் இது தான். ரைட், இது வந்து இந்த புக்கு தான். இது எப்படி, இதுதான் கூகுள் ஃபார்மோட தன்மை. இப்படி தான் இருக்கும். முதல்ல ஒரு நேம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நேம், அடுத்தது பாருங்கள், அடுத்தது அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் வந்து பின்கோடோட சேர்த்து ஃபில் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், தென் இமெயில் ஐடி, இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து அடுத்தது இதில் எந்த புக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன புக்கு தேவைப்படுதுன்னா ஜாகிரஃபி புக்கு தான் தேவைப்படுது. ஜாகிரஃபி புக் ஓகே, இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிடுங்க. தென் வந்து இதில் டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பே பண்ணுறீங்க. அதாவது வந்து நீங்கள் 450 அப்படின்றது நீங்கள் இன்றுனா 450, நாளையிலேருந்து 550 மாறும். வந்து 550 இது எனி ஒன் அப்படின்றது நீங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்க. ஓகே, முக்கியமானது இது. அடுத்தது இதை மென்ஷன் பண்ண போதும். தென் வந்து இதில் எந்த மோடில் வந்து பே பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் அது. அடுத்தது பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்பர். ஓகேங்களா, வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்தா போதுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து. ரைட், இதுதான் வந்து இந்த டைப்பில் தான் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த tnbc-track-books@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மெயில் ஐடியை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டு தான் ப்ராசஸ். ஓகே, முதல்ல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ரெண்டாவது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு பேமெண்ட் ரெசிப்டை நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அவ்வளோதான் ப்ரொசீஜர். இது பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அதாவது பார்த்தீங்க இங்கே வந்து 2ன்ற இடத்துல இந்த tnbc-track-books@gmail.com இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சப்ஜெக்ட் வந்து உங்கள் நேம் மட்டும்தான். உங்கள் நேம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் குமார் அப்படின்னா இந்த குமார் மட்டும்தான் உங்கள் நேம் மட்டும். குமார் மட்டும் எழுதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதே போல் கம்போஸ் மெயிலும் குமார் அது மட்டும் எழுதுங்க, வேறு எதுவும் எழுத வேண்டாம். நீங்கள் வந்து புக்கை வந்து என்ன சொல்கிறதுனா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸும் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்கிறதுனா உங்கள் என்ன சொல்கிறது அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பும்போது உங்கள் நேம் ப்ளஸ் பேமெண்ட் ரெசிப்ட் பண்ணுறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் அது. ஓகேங்களா, இது பண்ண போதும், ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சுது. ரைட்டு, ஓகே. இப்போ ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே புக் வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். ஓகேங்களா, அதே போல் ஒருவேளை அதில் ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டுதுன்னா உங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நாள் டிலே ஆகுது, 2 நாள் டிலே ஆகுது, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். இதில் புக் டிஸ்பேட்ச் மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். இனிமேல் ஃபர்தராக எல்லாமே உங்களுக்கு. ரைட், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது தவிர நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம வந்து ஒரு 3 புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுற வந்து பிளான் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு புக்கு வந்து இன்று ரிலீஸ் ஆகுது. அதாவது இது தவிர 2 புக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். அந்த 2 புக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த 2 நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த புக்ஸ் வந்து வந்துடும். அது வரும் அன்று அந்த காணொலி திரும்பி நாங்கள் பதிவிடுறோம் சம்மந்தமாக. இப்போ ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த புக்கோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த புக்கில் நாங்கள் என்ன உருவாக்கியிருக்கோம், இது எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இது வந்து பல்வேறு தன்மைகளையும் உள்ளடக்கி இந்த புக்கு தான் உருவாக்கியிருக்கோம். எளிய மொழியில் தான் இருக்கும். ஆங்கிலத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழில் ஜாகிரஃபி ஆஃப் புக் தமிழ்நாடுன்ற அந்த புக்கை வந்து தமிழில் கொண்டு வரதுக்கான பிளான் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது இப்பொழுது வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நேரத்தில் இதை வந்து ரெஃபரன்ஸாக இல்லை அடிஷ்னல் ரெஃபரன்ஸாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நிறையா கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எளிமையான மொழியில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு படிப்பதற்கு உகந்த ஒரு தன்மையில் தான் அந்த புக்கோட தன்மையை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிச்சயம் வந்து உதவும் நம்புகிறோம் நாங்கள். இது சம்மந்தமான உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.